அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறார். கடலூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று முதல் 2 நாட்கள் கள ஆய்வு. 1476 கோடி ரூபாய் திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து 178 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தால் அண்ணா சாலைக்கு வர சொல்லுங்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சவால். அண்ணா சாலையில் எங்கு வர வேண்டும் என அண்ணாமலை கேள்வி. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி திடீர் சந்திப்பு. அன்புமணி பதவிக்காலம் முடியவுள்ள நிலையில் மாநிலங்களவை தேர்தல் பற்றி பேசினார்களா என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. பகுத்தறிவுவாதிகள் நாத்திகர்கள் சங்கங்கள் கூட சாதி பெயர்களை தாங்கி இருப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி வேதனை. பள்ளி கல்லூரிகளின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்கள் நீக்கப்படுமா என தமிழக அரசு விளக்கமளிக்கவும் உத்தரவு. கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி நடக்கும் பணப்பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் ஜிபே செயலி முடிவு. சென்னை அருகே திருமுல்லைவாயலில் பள்ளியில் பற்றி எரிந்த தீ. மாணவர்கள் உடனே வெளியேற்றப்பட்ட நிலையில் 4 மணி நேரம் போராடி அணைத்த வீரர்கள். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி. வயிறு தொடர்பான உபாதை ஏற்பட்ட நிலையில் மருத்துவர்கள் சிகிச்சை. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் தனது முதல் போட்டியில் வங்கதேசத்தை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்தியா. முகமது ஷமி 5 விக்கெட்டுகளை சாய்த்தும் சுப்மன் கில் சதம் அடித்தும் அசத்தல். கும்பமேளா நெரிசலால் வாரணாசியில் சிக்கி தவித்த தமிழ்நாட்டை சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீரர்கள் நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக உடனடியாக மீட்கப்பட்டு விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்டனர். தங்களை பாதுகாப்பாக மீட்க உதவிய தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு ட்ரெயின்ல எங்களால ஏற முடியல. என்ன பண்றதுன்னு புரியல. தமிழ்நாட்டுக்கு விமானம் மூலம் அழைச்சிட்டு வரதுக்கான முழு உத்தரவையும். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டியில் தென்னிந்திய அணி சார்பில் தமிழ்நாட்டில் இருந்து மதுரை, சேலம், ராமநாதபுரம், அரியலூர், ஈரோட்டைச் சேர்ந்த 6 வீரர்கள் மற்றும் ஒரு மேலாளர் பங்கேற்றனர். போட்டி முடிந்து வாரணாசியில் இருந்து சென்னை திரும்புவதற்கு கங்கா காவேரி விரைவு ரயிலில் 3ஆம் ஏசி வகுப்பில் அவர்கள் முன்பதிவு செய்திருந்தனர். ஆனால் கும்பமேளாவை ஒட்டி ஏற்பட்ட கூட்டம் காரணமாக மாற்றுத்திறனாளி வீரர்களால் ரயிலை நெருங்கக்கூட முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் அவர்கள் ரயிலை தவறவிட்டு விளையாட்டு உபகரணங்களுடன் வாரணாசி ரயில் நிலையத்திலேயே காத்திருந்தனர். இந்த தகவல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைத்த நிலையில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தீர்வு காண ஏற்பாடு செய்யப்பட்டது. 6 பிளேயர்ஸ் பிளஸ் ஒரு மேனேஜர் வந்து ரிட்டர்ன் கூட்டிட்டு வரதுக்காக இமீடியட்டா ஃபிளைட் டீடைல்ஸ் பார்க்கிறோம். அவங்க இமீடியட் செலவுக்காக ஒரு 10,000 ரூபீஸ் அனுப்புறோம். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஏர்போர்ட் போறதுக்கான அந்த செலவெல்லாம் தேவைப்படும். அந்த செலவுக்குமே நம்ம காசு அனுப்புறோம். தொடர்ந்து வாரணாசியில் தவித்த வீரர்களை தொடர்பு கொண்ட தமிழ்நாடு அரசு முதற்கட்டமாக 10,000 ரூபாய் நிதி உதவி அளித்து ரயில் நிலையத்தில் இருந்து விமான நிலையம் செல்ல உதவியது. அதே நேரத்தில் துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதியின் அறிவுறுத்தலின் பேரில் 6 வீரர்கள் மற்றும் ஒரு மேலாளருக்கு விமான டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டன. சென்னைக்கு நேரடி விமான டிக்கெட் கிடைக்காத நிலையில் அவர்கள் பெங்களூரு வழியாக நேற்றிரவு சென்னை வந்தனர். விமான நிலையத்தில் அவர்களை விளையாட்டு மேம்பாட்டு ஆணை அதிகாரிகள் வரவேற்றனர். அப்போது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மாற்றுத்திறனாளி வீரர்களின் அணி மேலாளர் ஹரிச்சந்திரன் தங்களை பாதுகாப்பாக மீட்டெடுத்த அரசுக்கு நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும்
விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்கள் உதவி செய்தனால நாங்கள் இப்போ நல்ல முறையாக வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறோம். நாங்கள் தமிழக அரசுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பிற மாநிலங்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளுக்கு செல்லும் மாற்றுத்திறனாளி வீரர்கள் விமானத்தில் செல்ல தமிழ்நாடு அரசு வழிவகை செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என அணி கேப்டன் சச்சின் சிவா வேண்டுகோள் விடுத்தார். 45 மினிட்ஸ் 1 hour கூட இருக்காது. ஐயா வந்து எங்களை தொடர்பு கொண்டு பேசினப்ப மேனாஜ் சார் சிஎம் பேச சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஒரு 1 hourக்குள்ளே எங்கள் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. வீல் சேரில் வரவங்க, கண்ணு தெரியாதவங்களோட நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஃப்ளைட் இதில் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து ஓகே நம்ம வந்து இது விளையாட்டில் இன்னும் பெருசாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வரும். தொடர்ந்து மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணி வீரர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை இன்று நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க உள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக மதுரையில் இருந்து செய்தியாளர் வெற்றி மற்றும் சென்னையில் இருந்து ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் சுபாஷ் பிரபு. வர சொல்லுங்க, பால் பஸ் ரோட்டர்லாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க, வீட்டுக்கு தான் இருப்பேன். முடிஞ்சா ஏற்கனவே அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, தைரியம் தான். இப்படி உதயநிதி சவால் விடுவதற்கு காரணம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் பேச்சுத்தான். சென்னை திருவான்மையூரில் நடைபெற்ற மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்குதான் இருப்பேன் என்றார். அண்ணாமலையின் இந்த பேச்சுக்கு அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் என பலரும் எதிர்வினையாற்றினர். இந்நிலையில் மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி விடுவிக்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் அறிவிப்பு ஆளும் திமுகவினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அண்ணாமலைக்கும் திமுகவினருக்கும் இடையே வார்த்தை மோதல்கள் அதிகரித்தன. மேலும் சென்னையில் நடைபெற்ற திமுக கூட்டணி கட்சிகளின் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பிரதமர் மோடியை கெட் அவுட் மோடி என மக்கள் கூறுவர் என்றார். ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம். இந்த முறை கோபேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். இதற்கு கடுமையாக எதிர்வினையாற்றிய அண்ணாமலை உதயநிதி குறித்து ஒருமையில் பேசினார். இதற்கு பதிலடி தந்த உதயநிதி, அண்ணாமலை முதலில் அண்ணா சாலைக்கு வரட்டும் என சவால் விடுத்தார். அவங்க பிரச்சனையை மடமாற்ற திசை திருப்ப வச்சுக்கிறாங்க. கேட்கிற நிதியை சவால் தமிழ்நாட்டு மக்கள் இவங்கெல்லாம் ஏற்கனவே கோபேக் சொல்லி மோடி அவர்கள் வந்து 2018 வரும்போது திருட்டுத்தனமா வந்து செவர்கள்லாம் உடச்சு கடிச்சு போனாரு. பிரச்சனை திசை திருப்ப வேணாம். நமக்கு இப்ப தேவை வர சொல்லுங்க, பால் பஸ் ரோட்டர்லாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க, வீட்டுக்கு தான் இருப்பேன். அடுத்த பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, தைரியம் தான். இல்ல அதான் திருப்பி நான் சொல்றேன், இது வந்து பிரச்சனை வந்து எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட பெருசாக சொல்றது கிடையாது, தவிர்த்து விடுறேன். இது அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கலாம். அதற்கு ஏதாவது முடிஞ்சா, ஏதாவது உபயோகமா பண்ண முடிஞ்சா அதை பண்ண. அதே நேரத்தில் சேலத்தில் பேசிய அண்ணாமலை, அண்ணா சாலைக்கு தனியாக வர தயாராக இருக்கிறேன் என்றார். நேரத்தை இடத்தை அண்ணா சாலையில இங்க வந்து காட்டுன்னு சொல்லு. 19 அண்ணா சாலையில நான் வர முடியும், வர்றேன். இடத்தை சொல்லு, ஒரே ஆள் வர்றேன், எல்லாம் தடுத்து நிறுத்து. அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பாணியில தான் இனி பதில். மரியாதை கொடுத்தா மரியாதை. நான் தனியாளா வரேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க. தனியாளா ஒத்தாளா வரேன். நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் போர்ஸ் வச்சு நீ தடுத்து நிறுத்து. அண்ணாமலைக்கு திமுகவினரும் விசிக தலைவர் திருமாவளவனும் பதிலடி தந்துள்ளனர்.